அனைவருக்கும் வணக்கம். வருகிற 12/8/2026 அன்று பாப்பாவுக்கு பிறந்த நாளுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 8/8/2026 இன்று சந்தோஷுக்கு பிறந்த நாளுங்க. பாப்பா நம்மோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சந்தோஷோட பிறந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் நல்லா சந்தோஷமாக கொண்டாடுவோம். பாப்பாவை இந்த பரதேசி நாய்ங்க என்றைக்கு நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சானாலோ அப்பிலேருந்தே பார்த்திங்கன்னா பிறந்த நாளோ எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் எங்ககிட்ட ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்குதுங்க. பாப்பாவுக்கு தம்பினா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சந்தோஷ் குட்டியை அவ்வளோ கொஞ்சுவா. ஒவ்வொரு ஃபோட்டோலையும் பார்த்திங்கன்னா தம்பியை கன்னத்தோட கண்ணை வச்சு தான் ஃபோட்டோ பிடிச்சிருப்பா. அவனுடைய கைகளை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு தாய் ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு கவனித்து பார்த்துக்குவாங்களோ அதை விட அதிக அளவில் பாப்பா சந்தோஷ் குட்டியை அப்படி தாங்க கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவான். நான் எங்கேயாவது போயிட்டு வரத்துக்கு லேட்டானாலும் சரிதாங்க, பாப்பா தம்பியை விடவே மாட்டாள். தம்பி எங்கேயாவது விளையாட போனாலும் தம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாள். அதுவும் பார்த்திங்கன்னா பாப்பா இந்த சந்தோஷ் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட்டாக கூப்பிடுவா. எல்லாருமே எப்படி நீ மட்டும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கூப்பிட்ற அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது சந்தோஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவள் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா கூப்பிடுவா. எல்லாருமே நீ அழகாக கூப்பிடுற அப்படின்னு பாப்பாக்கிட்ட சொல்லுவாங்க. தம்பியை குளிக்க வைக்கிறதோ சாப்பிட வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணும் கருத்துமாக பாப்பா தம்பியை அவ்வளோ கவனிப்பாக பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதாவது பாப்பா 2வது படிக்கும் போது தான் சந்தோஷ் குட்டி பிறந்தான். அப்போது பார்த்திங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் ஓடி எல்லாருக்கிட்டேயும் எனக்கு தம்பி பிறந்துட்டான்னு பாப்பா அவ்வளோ சந்தோஷமாக எல்லாருக்கிட்டேயும் போய் சொன்னாங்க. பிரசவ வழியில் நான் பிரசவ வார்டில் இருக்கும் போது கூட பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நின்னாங்க. ஆனால் பாப்பா மட்டும் பார்த்திங்கன்னா அந்த வாசலை விட்டு எட்ட நகரவே இல்லை. அந்த இடத்துக்கிட்ட நின்றுக்கிட்டே தான் இருந்தாள். தம்பி பிறந்து அவனுடைய அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாருக்கிட்டையும் ஓடி போய் எனக்கு தம்பி பிறந்துட்டான்னா அவ்வளோ சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் பாப்பா சொன்னால் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் தம்பிக்கு என்ன வேணுமோ என்ன கலர் ட்ரெஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பார்த்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ட்ரெஸ்ஸு அவளோடைய செலெக்ஷனில் தான் எடுப்பாங்க. கேக்கு வெட்டும் போதாக இருக்கட்டும் எல்லாமே பாப்பாவோட செலெக்ஷனாக தான் இருக்கும். தம்பிக்கு அவ்வளோ விஷ் பண்ணுவாள். தம்பியோட ஃபோட்டோவை போட்டு பர்த்டேவுக்கு பார்த்திங்கன்னா பாட்டு அவ்வளோ பாட்டு எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. இந்த பரதேசி நாய்ங்க பாப்பாவை நம்மக்கிட்ட இருந்து பிரித்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. நாட்கள் போனதே தெரியல. நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதும் தெரியாமல் கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 பிறந்த நாள் வந்துருச்சுங்க பாப்பாவுக்கும் தம்பிக்கும். அக்கா இல்லாத வருத்தம் சந்தோஷுக்கு ஒவ்வொரு நாளும் அதிக அளவில் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. தம்பியும் பாப்பாவும் எத்தனை ஃபோட்டோ 2 பேரும் ஒன்றா நின்று எவ்வளோ ஃபோட்டோ எவ்வளோ செல்ஃபி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு எந்த அளவுக்கு இப்போ நம்ம கூட நம்ம பாப்பா இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேதனைகளும் வலிகளும் இருக்குதுங்க. இப்போ பாப்பா இருந்திருந்தா இந்நேரம் இன்றைக்கி சந்தோஷ் குட்டி பிறந்த நாளுக்கு எவ்வளோ விஷ் பண்ணியிருப்பா, எத்தனை செல்ஃபி எத்தனை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இந்த 4 ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா கடந்த கால நினைவுகளோடு தான் எங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது.